பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிக்குதா? நாங்க மத்தவங்க மாதிரி இல்ல, உங்க முடிவு எதுவா இருந்தாலும் பழிச்சுன்னு சொல்லலாம். நாங்களும் அப்படித்தாம்மா. போயிட்டு லெட்டர் போடுறோம், ஃபோன் பண்றோங்கிற பிசினஸே கிடையாது. அதானே, எதுக்கு இதெல்லாம் பூடகமா பேசிக்கிட்டு? எதா இருந்தாலும் நேரடியா பேசலாமே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இவ்ளோ வெளிப்படையா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க பழைய பஞ்சாங்க இல்லம்மா, கால மாறுதலுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் இல்லையா? உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. தேங்க்ஸ் சார். நீங்க ஃப்ராங்கா இருக்கிறதுனால என்னோட ஒரு சந்தேகத்தை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சந்தேகமா? என்ன சந்தேகம்? என்னோட கண்டிஷன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்னோட கல்யாணத்துக்கு நான் போட்ட கண்டிஷன்ஸை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? என்ன கண்டிஷன்? அந்த மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியாத. தெரியாதா? என்னம்மா அது? என்ன கண்டிஷன்? என்னம்மா குழப்பம் பண்ற? குழப்பம் ஒண்ணும் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் வேலை பார்ப்பேன். இவ்வளவுதானா? தாராளமா, நோ ப்ராப்ளம். ஆனா என்னோட சம்பளத்தை மாசம் மாசம் என் வீட்டுக்கு தான் தருவேன். என்ன அமைதியாயிட்டீங்க? எங்க குடும்பத்துல அப்பா கிடையாது, தம்பி சின்ன பையன். நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணு. என்னோட சம்பாத்தியத்தை நம்பிதான் எங்க குடும்பமே இருக்கு. உன் சம்பாத்தியத்தை நம்பித்தான் குடும்பமே இருக்குன்னா நீ ஏம்மா கல்யாணம் பண்ணிக்கிற? என்ன சொல்றீங்க? இந்த பாருமா. அம்மா, நீ சும்மா இருமா. இத பாருங்க, எங்க சைடுல இருந்து வேலை பாக்குற பொண்ணு தான் வேணும் நாங்க குறிப்பா சொல்லிருக்கோம். அக்கா தான் வேலை பாக்குறாங்களே சார். அர்த்தம் இல்லாம பேசாதம்மா. பணத்தை இங்க கொடுக்கறதுக்கு அக்கா வேலைக்கு போனா என்ன, போகாட்டி என்ன? அதானே, சம்பளம் எங்களுக்கு இல்லைன்னா இவ எதுக்காக வேலைக்கு போகணும்? பேசாம இருந்தாலாவது வீட்டு வேலையாச்சும் பாப்பா. சாரிங்க, எங்க குடும்பத்தை நடுத்தருவுல விட்டுட்டு எனக்கு கூட கல்யாணம் தேவையில்லை. இதோ பாருங்க, எனக்காக இல்ல, பொதுவாவே ஒண்ணு சொல்றேன். உங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் சுத்த நான்சென்ஸ். இந்த காலத்துல கல்யாணமே ஒரு பிசினஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நானும் அப்படிதாங்க. இந்த மாதிரி சமயத்துல நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் பிறந்த வீட்டுக்கு தான் கொடுக்கணும்னு கண்டிஷன்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கல்யாணமே ஆகாதுங்க. ஏப்பா, கட்டிக்க போறவ கையை எதிர்பார்க்கறத இப்படி கூச்சம் இல்லாம சொல்லிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ அனாவசியமா பேசாதம்மா. எங்களை அசிங்கம் பண்ணணும்னு இப்படி பண்றீங்களா? இத தெளிவா முன்னாடியே சொல்லியிருந்தா உங்க வீட்டு வாசப்படியே மிதிச்சிருக்க மாட்டோமா. சத்தம் இல்லாம வர சொல்லிட்டு சபையில உங்க கண்டிஷன்லாம் சொன்னா நாங்க ஒத்துக்கோன்னு நினைச்சீங்களா? இந்த மாதிரி ஃப்ராட் வேலைக்கெல்லாம் நாங்க ஆள் இல்ல. இந்த ஃப்ராட் வேலை அது இதுன்னு அதிகமா பேசிக்கிட்டு இருக்காத, அப்புறம் நல்லா இருக்காது. இந்தாமா, நீ யாரு? பார்த்தா வேலைக்காரி மாதிரி இருக்க, சம்பந்தம் இல்லாம நடுவுல புகுந்து இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு இருக்க. இந்த பாருங்க, ஆயா எங்க வீட்டு மனுஷி. முதல்ல நீங்க யார் அவங்கள பத்தி பேசுறதுக்கு? ஏய், முதல்ல எந்திரி. இனிமே இங்க இருக்கிறதே தப்பு. இது ஒரு குழப்பமான குடும்பம். சார், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எங்க குடும்பத்தை பத்தி பேசுறது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அப்படி இல்லைங்க, இப்படி கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்ணா கோவம் வராதா? ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல பாருங்க, அதான் உங்களை கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்றோம். பாக்குறதுக்கு ஆள் மாடர்னா இருந்தா போதுமா? மனசுக்குள்ளயும் அப்படி இருக்கணும் சார். இத பாருங்க, ஏன்டா அனாவசியமா பேசிட்டு இருக்க? நாம இருக்க நம்ம மரியாதை தான் குறையும். வாங்க போலாம். கட் எடுத்துட்டு வாங்க. வாங்க வாங்க. அம்மா, என்னம்மா நீ எதுக்காக இப்ப அழுதுட்டு இருக்க? பேசாம போடி. என்னம்மா, என் மேல கோவமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மனசு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறியா? உன்னை கோச்சிக்காம கொஞ்சமா முடியும். அம்மா, என்னம்மா பேசுற நீ? உன் மனசு எனக்கு புரியுது. என்னடி பெருசா புரியுது?
நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்ட? நீ பொய் சொல்லி என்ன வர வச்ச கோவத்தை எல்லாம் மறந்துட்டு நான் வந்து சபையில நிக்கலையா? அவங்க கிட்ட பேசலையா? அவங்க என்னமோ சம்பளம் தான் முக்கியம், பொண்ணு முக்கியம் இல்ல என்ன? அதுக்கு நான் என்ன பண்றதுமா? நான் போடுற கண்டிஷன்ஸ்ல என்னமா தப்பு இருக்கு? நம்ம குடும்பத்து நிலைமைக்கு அது நியாயம் தானேம்மா? அது எப்படி நியாயம் ஆகும்? இந்த காலத்துல நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு பொண்ணை கட்டிக்கிறதே பெருந்தன்மைன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சூழ்நிலையில நீ இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டா எவண்டி அதுக்கெல்லாம் தலையாட்டி உன்னை ஏத்துக்குவான்? அபி, நான் உனக்கு அம்மா. வாழ்க்கையில நிறைய பார்த்தவ. எந்த ஆம்பளை கிட்டையும் நீ எதிர்பார்க்கறியே அந்த பெருந்தன்மை இருக்காதுடி. கூட பிறந்தவளையும் பெத்தவளையும் கூட சுமையா நினைக்கிற ஆம்பளைங்க தான் இந்த உலகத்துல ஜாஸ்தி. தனக்கு பொண்டாட்டியா வர்றவளோட அம்மாவும் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு இந்த காலத்துல எவண்டி இழிச்சு வயருக்கு போறா? இருந்துட்டு போட்டுமா. அத்தனை ஆம்பளைங்களும் சின்ன புத்தி படிச்சவங்களாவே இருக்கட்டும். இப்ப என்ன குடிமொழிக்கு போச்சு? மொட்டாள்தனமா பேசாதடி. கண்டிஷன் அது இதுன்னு போட்டுட்டு இருந்தேன்னா கல்யாணம் ஆகாம வாழ்க்கை பூரா நீ முத்தி போய் தான் நிக்கணும். நின்னுட்டு போறேன். எவனாவது ஒரு நிஜமான மனுஷன் என்ன புரிஞ்சுக்கிட்டு என் நிலைமைய அக்கறையோட ஏத்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டா சரி. இல்லைன்னா நான் அதை பத்தி கவலையே படல. புரியுதா? உனக்கு என்ன, நீ ஈஸியா சொல்லிட்ட. ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் உன்னுடைய சம்பளத்துக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணாம வீட்டுல வச்சிட்டு இருக்கேன்னு என்ன இல்லடி தப்பா பேசுவாங்க. பேசுறவங்க யாரும் நம்ம குடும்பத்தை தாங்க போறது இல்லம்மா. அக்கா, சுடிதார், புது சுடிதார் வாங்கித்தாக்கா. புது சுடிதார். ஆர்த்தி தூக்கத்துல புலம்புறத பாத்தியா? மனசுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் நிறைய ஆசை இருக்கு. எல்லாத்தையும் தர முடியாட்டியும் அவங்களோட நியாயமான ஆசையாவது நிறைவேற்றி தர வேண்டாம் அம்மா. ஆர்த்தியும் ஆனந்தியும் படிச்சு முடிக்கணும். மனோகர் அவன் எந்த ஐடியாவும் இல்லாம இருக்கான், ஊர் சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல வழி பண்ணி தரணும். இதெல்லாம் பண்ணி முடிக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும்? என்னம்மா பண்றது? எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்ச. 2 வருஷமா தான் நம்ம கஷ்டப்படாம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப போய் என்ன கல்யாணம் பண்ணிட்டு போங்கறியே, எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குமா? உங்களை எல்லாம் நடுத்தெருவுல விட்டுட்டு நான் மட்டும் ஒருத்தரை கட்டிக்கிட்டு எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? அந்த வாழ்க்கைய மனசுல ஒட்டுமா? இத பாரு, அப்படியே எங்க ஒவ்வொருத்தரையா நீ கரை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டா ஆனந்தி சீக்கிரமாவே படிச்சு முடிச்சிருவா. அவளுக்கு வேணா முதல்ல கல்யாணம் பண்ணிவே. போகாத ஊருக்கு வழி சொல்லாதடி. நீ கல்யாண வயசுல வீட்டுல இருக்கும்போது அவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? வரவங்க உனக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்னு கேட்க மாட்டாங்களா? குடும்பத்துக்காக நீ கல்யாணமே பண்ணிக்காம இருக்கேன்னு சொல்றத யாராவது நம்புவாங்களா? அபி, உனக்கு கல்யாணம் ஆகாம அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது. அவங்களுக்கு வழி விடுறதுக்காவது நீ யாரையாவது கட்டிக்கிட்டு தான் ஆகணும். என்னடி பேசாம இருக்கே? என்னம்மா பேசுறது? இது ஒரு முடிவே இல்லாத ஆர்குமெண்டா இருக்கு. சரி, உன் கண்டிஷனுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டு உன்னை கட்டிக்கிறதுக்கு ஒருத்தன் வரணும்னு நான் அந்த சாமியை வேண்டிக்கிறேன். அப்படி ஒருத்தன் வந்தாலாவது நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்ல. அப்படி ஒருத்தர் வந்தா பார்க்கலாமா? என்னுடைய நம்பிக்கைக்காவது அப்படி ஒருத்தன் நிச்சயமா வருவாண்டி, வருவான். என்ன சார், ரைடிங் எப்படி இருந்தது? சூப்பர். பரவாயில்லையே, கடையும் சூப்பராக தான் இருக்கு.
உட்காருங்க சார். யா ப்ளீஸ். 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சார். அதுக்குள்ள இதை வச்சுட்டு இருந்தவன் பைக்கை விற்கிற நிலைமைக்கு வந்துட்டானா? சென்டிமெண்ட்டா எங்கேயும் இடிக்குதே. சார் அவர் இதை வித்துட்டு அடுத்து கார் வாங்கிட்டாப்புல. சென்டிமெண்ட்டாக பார்த்தா நீங்கள் இதை வாங்கலாம். அப்படியா? எப்படி சார் உங்களுக்கு ஓகேவா? 38னா முடிச்சிடலாமா? என்ன 38ஆ? என்ன புதுசு வேலை சொல்றீங்க? இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. சரி சார், இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம். 32 ஓகேவா? இதுக்கு 30 தான் தரலாம். நீங்க என்ன பண்றீங்க? வண்டி வாங்க வர பார்ட்டி கிட்ட ஒரு 40ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. 32 கீழே போகாதீங்க. அப்படியே கஸ்டமர் ரொம்ப அடம் பிடிச்சா வச்சுங்க, ஒரு 31 தள்ளிடுங்க. என்ன ஓகேவா? சார் என்ன சார் சொல்றீங்க? நான் உங்களுக்கு தானே விலை சொல்லிட்டு இருந்தேன். ஓஹோ சாரி சார், நான் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறதா இல்ல. என்ன இந்த மாடல் எப்படி இருக்கு, ஹேண்ட்லிங் எப்படி இருக்கு, ஒருவேளை இந்த வண்டி நான் வாங்கினா ரீசேல் இருக்குமான்னு தெரிஞ்சதுக்காக வந்தேன். பாருங்க, வந்த இடத்த நீங்களும் எங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. சார் இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை சார். 1 மணி நேரமா கழுத்து அறுத்துட்டு, இதெல்லாம் தப்பு சார். சார் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க. இப்போ நீங்க ஓட்டுனீங்களா அந்த டைப் பைக்ல, பழசுதான் சார் நல்லா இருக்கும். பழசுதான் நல்லா இருக்குமா? ஏதோ மீன் குழம்பு பத்தி சொல்ற மாதிரி சொல்றீங்க சார். இப்போ புது வண்டி வாங்கினீங்கன்னா 50,000 ரூபா ஆகும் சார். இப்போ நீங்க ஓட்டி பாத்தீங்களா வண்டி, அது பழசு மாதிரியா இருக்கு. புதுசு கணக்கு தான் சார். வட்டி கணக்கு பார்த்தாலும் இதுதான் சார் கரெக்டான சாய்ஸ். அதெல்லாம் சரி, அதை வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இருக்கணும்ல. 30,000 ரூபாய் என்கிட்ட எங்க இருக்கு? சரி, புதுசு மட்டும் எப்படி வாங்குவீங்க? ஹலோ, வண்டி வாங்குறதுன்னா நான் வாங்க போறது அர்த்தம் இல்ல. என்ன சார் கன்ஃபியூஸ் பண்றீங்களே? இல்ல சார், என் வீட்டுல எனக்கு பொண்ணு பாக்குறாங்க. எப்படியும் 2 மாசத்துக்கு கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. பொண்ணு வீட்டுல வரதட்சணைன்னு ஒண்ணு கேட்கும்போது எனக்கு இந்த மாடல்ல தான் பைக் ஒன்று டிமாண்ட் பண்ணலாம்ல. என்ன சார் நக்கலா? யார் வீட்டு வண்டி, யார் வீட்டு பெட்ரோல், என்னமோ நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லை சார். ஆமா, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? ஆடிட்டர் வாசுதேவன் தெரியுமா? ஆடிட்டர் வாசுதேவன் தெரியுமான்னு கேட்டேன். அவர் ஆபீஸ்ல ஆடிட்டிங் அசிஸ்டண்டா இருக்கேன். கே சார், நீங்க செய்யற இந்த தொழிலுக்கு இந்த பிசினஸ் டாக்ஸ், கமர்ஷியல் டாக்ஸ் இதெல்லாம் ஒழுங்கா கட்டுறீங்கல்ல? ஏன்னா ஐடி லெவலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த 12C ஆக்ட் பிரகாரம் 13B பார்ட்ல 12B ஆர்டிகல்லையும் ப்ராப்ளம் இருக்கு. 12C என்ன பஸ் ரூட்டா சொல்றேன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் டாக்ஸ் விஷயம் சார். எனிவே, பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். இருக்குல்ல சார், நமக்குள்ள இதெல்லாம் எதுக்கு சார்? வேணாமா? ஏன் டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கு கட்டுறீங்கல்ல? சார் நமக்கு கூட அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதை நீங்கள் தான் சார் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும். ப்ராப்ளம் இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, திங்கக்கிழமை வாங்க பார்த்துடலாம். இந்த பேப்பர்ஸு மற்ற லைசன்ஸ்லாம் ஒழுங்காக இருக்குல்ல? இருக்கு சார். அப்புறம் என்ன பார்த்துலாம். தேங்க்ஸ், வரட்டுமா? சார் உங்கள் பேர்? பாஸ்கர். பாஸ்ன்னு கேளுங்க, எல்லாருக்கும் தெரியும். வரேன். எப்பா எமகாதகனா இருக்கானே. நாம தான் எல்லாருக்கும் ஆப்பு வச்சிருக்கோம், இவன் நமக்கே ஆப்பு வச்சுட்டு போறானே. ஏய் ஆர்த்தி, ஆர்த்தி, ஏய் காலெடுறி. என்னம்மா பொட்டச்சி இப்படிதான் தூங்குறதா? காலெடு. ஆரம்பிச்சிட்டியா அதிகால புராணத்தை? பதில் பேசாதே, முதல்ல காலெடு. என்னம்மா என்னமோ உன் மேல கால் போட்டுட்டு இருக்க மாதிரி கத்திட்டு இருக்க? நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறவ ஒழுங்கு மரியாதை எல்லாம் இப்பதான் கத்துக்கணும். இல்லன்னா போற இடத்துல பொண்ணை இப்படி எல்லாம் வளர்த்து வச்சிருக்கான்னு என்னையில திட்டுவாங்க. ஆமா, கல்யாணம் பண்ணிட்டு போன அப்புறம் நீ தான் கூடவே இருந்து பார்க்க போற. ஏன் பார்க்க மாட்டேனா? நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னா அங்கேயும் வந்து உன்னை திட்டுவேன். திட்டு திட்டு, அங்க என் புருஷன் மேல காலை போட்டுட்டு படுத்துட்டு இருப்பேன், அங்க வந்து திட்டு. ச்சே, பிறந்த உடனே பேச கத்துக்கிட்டாளுங்க. ஏன் ஆனந்தி, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? எழுந்திருடி. எழுந்துரு. என்னம்மா காலங்காத்தாலே வால் வால்னு ஒரே சத்தம். பேசுவேடி. உன் கூட பிறந்தவ தானே அபி. அவ காலையில எழுந்து குளிச்சிட்டு இருக்கா பாரு.
2 பேரும் வந்து சேர்ந்திருக்கீங்களே எனக்கு. இந்த பாருமா, இந்த வீட்ல இருக்கிறது ஒரே பாத்ரூம். அவ குளிக்கிறான், நாங்க தூங்குறோம். இது என்னமோ பெரிய கிரைம் மாதிரில. பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காதே. எழுதிச்சு அக்காவை காஃபியாவது போட்டு கொடு. போடுறேன். இந்த பெட்ஷீட் எல்லாம் மடிச்சிட்டு வா. அபி, குளிக்கிறியாமா? பாத்ரூம்ல வேற என்னமா பண்ண முடியும்? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ல. ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுந்திச்சிட்ட? இந்த டைமுக்கு எழுந்திருச்சு பழகிட்டேன்லம்மா. ராத்திரி வேற தூங்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டயர்டா இருக்காதா? ஐயோ அம்மா, காலையில சீக்கிரமா எழுந்திருச்சா நாள் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா சந்தோஷமா இருக்கும். உன் தங்கச்சிகளுக்கு இதெல்லாம் எந்த காலத்துல வரப்போதோ? ஏமா அவங்கள கோச்சிக்கிற? மெல்ல மெல்ல எல்லாம் பழகிடுவாங்க. அவங்கள நினைச்சதாண்டி பயமா இருக்கு. புருஷன் வீட்டுல எப்படிதான் சமாளிக்க போறாங்களோ என்னமோ. அம்மா, அவங்க கொஞ்சம் லேட்டா எழுந்திருக்கிறாங்க. அதுக்காக புருஷன் வீடு அது இதுன்னு சொல்லி பயமுறுத்ததுமா. இன்னைக்கு ஆபீஸுக்கு சீக்கிரம் போகணுமா? ஆமாமா, நிறைய வேலை இருக்கு. என்ன எழுப்பியிருந்தா காஃபியாவது போட்டு கொடுத்துருப்பேன்ல. நீ ரொம்ப டயர்டா இருந்தம்மா. அபி, இன்னைக்கு பால்காரனுக்கு காசு கொடுக்கணும். தெரியுமா, பால்காரன், மளிகை பில், கரண்ட் பில் எல்லாத்துக்கும் நான் பணம் தனித்தனியா பீரோல வச்சிருக்கேன். எடுத்துக்கோ. மனோகர் வேற காசு எதுக்கு? ஏய், செருப்பால் அடிப்பேன். போட போட வேலை டேய், எழுந்துடா. என்னடா வளர்ற? உன் புள்ளைய பாரு, வீட்ல ஒரு ஊமை மாதிரி இருக்கான். அவன் வளர்றத பார்த்தா அவன் பழக்கம் ஒன்றும் சரியில்லை. செல்லம் கொடுத்து கெடுத்துட்ட பாரு. அப்படியே தூங்குறான் பாரு. பாவண்டி, ஏதோ கலப்பா தூங்குறான். ஆம்பளை பையன் தூங்குறான்னு சொன்னா பாவம் டயர்டா கலப்பா தூங்குறான்னு சொல்ற. பொண்ணுங்க தூங்குறத பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். என்னம்மா இது? அவனை நீ ஏதாவது அதட்டி கேக்குறியா? 10வது கிளாஸ் அவன் பாஸ் பண்ணல. ITI படிச்சாங்கிற பேர் மட்டும்தான். அவன் மூஞ்சில எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரல. காசு மட்டும் கரெக்டா கேக்குறான். த்ரூ ப்ராப்பர் சேனல். ஓ மூலமா தான். நீயும் வந்து தலையை சொஞ்சிட்டே என்கிட்ட வந்து நிக்கிற. அவன் பணம் கேட்டா மட்டும் ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? ஏன்னா அவன் நம்ம கிட்ட பிராங்கா இல்லம்மா. எல்லாமே ஒரு மூட மந்திர மாதிரியே இருக்கு. போன சண்டே நான் ஃபுல்லா வீட்ல இருந்தேன். ஆனா அவனை ஒரு தடவை கூட நான் வீட்ல பார்க்கல. ஆனா 3 வேளையும் இந்த வீட்ல தான் சாப்பிட்டிருக்கான். சொந்த வீட்லயே ஒரு மர்ம மனிதன் மாதிரி நடமாடிட்டு இருக்கான். அப்பா, நீ அவனுக்கு காசு தர மாட்டியா? யார்கிட்டயாவது எங்கேயாவது அப்ரெண்டிஸா ஜாயின் பண்ண சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? இது வரைக்கும் ஏதாவது பதில் சொன்னானா? அப்ப நீ தர மாட்டே? தரேன். என்கிட்ட வந்து எதுக்குன்னு விளக்கம் சொல்லி என் முகத்துக்கு நேரா வந்து கேட்க சொல்லு, நான் தரேன். ஏ ஆர்த்தி, எழுந்துரு. அக்கா, காஃபி. எனக்கு காஃபி. ஏய், பல் தேய்ச்சியா? நேத்து நைட் படுக்கிறதுக்கு முன்னாடியே தேய்ச்சிட்டேங்க்கா. அது நேத்து நைட். இப்ப காலையில பல்லு தேய்க்க வேண்டாமா? 10 மணி நேரம் தான்க்கா ஆச்சு. அந்த எஃபெக்ட் இன்னும் இருக்கு. சீ, போடி, போய் பல் தேய்ச்சிட்டு வா போ. அப்புறம் தான் காஃபி. வர வர இந்த வீட்ல ஜனநாயகமே இல்லாம போச்சு. வேலைக்கு கிளம்பிட்டியாக்கா? ஆமா, கிட்டத்தட்ட கிளம்பிட்டேன். காலேஜ் டே ஃபங்க்ஷனுக்கு பணம் கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஆமால, எவ்வளோ? 400 ரூபாய். 2 நாள்ல தரணும். சரி, நாளைக்கு ஞாபகப்படுத்து, நான் தரேன். அக்கா, நான் கேட்ட சுடிதார் இப்ப தர முடியாது, அடுத்த மாசம் தான் தர முடியும். பல் தேய்ச்சிட்டு வா போ. ஐயோ ஐயோ அம்மா, டைம் ஆயிடுச்சு. இது போடி. இருடி, டிஃபன் ரெடி ஐயோ பண்ணிடுறேன். வேணாம்மா, நான் ஆபீஸ்க்கு சீக்கிரம் போகணும். பாஸ் வேற ஊர்ல இல்ல. நான் ஆயா கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், சரியா? நேத்து புரோக்கரை நீயும் போய் சொல்லி அவங்க பொண்ணு பார்க்க வந்து நேத்து நடந்த கலாட்டால இப்ப அக்காவை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்குமா? ஆமாண்டி, எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. அவளுக்கு எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு கல்யாணம் நடக்காதாங்கிற ஆசைதான்.